श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे तन्निहत्य महाबाहुः ददाह स्वर्गतश्च सः सचास्य कथयामास शबरीं धर्मचारिणीं श्रमणां धर्मनिपुणाम् अभिगच्छेति राघव. இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல ஜட்டாயுவுக்கு சம்ஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சீதைய தேடிண்டு போற வழியில கபந்தன் அப்படின்ற ஒரு ராட்சசனை பார்த்தார். அவன் எப்படி இருக்கான்னா பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கான். இந்திரனுடைய சாபத்தினால இந்திரனோட சண்டைக்கு போயிட்டு அவனுக்கு ஏற்கனவே ஒரு வரம் வாங்கி வச்சிருந்தான், ரொம்ப தீர்க்க ஆயுசு வேணும்னு. பிரம்மா கொடுத்துட்டார். நமக்கு தான் தீர்க்காயுசு இருக்க அந்த தைரியத்துல இந்திரனோட சண்டைக்கு போனா இந்திரன் வஜ்ராயுதத்தினால அவன் தலையை அடிச்சான். தலை என்ன ஆச்சு, வயத்துக்குள்ள போயிடுச்சு. அப்புறம் வயத்துக்குள்ள தலை இருக்கு, வெறும் முண்டம், வயத்துக்குள்ள தலை. நினைச்சு பார்த்தாலே நமக்கு தெரியும் எவ்வளவு கோரமா இருக்கும்னு. அந்த மாதிரி கோர ரூபமா இருந்த எனக்கு நீ இந்த மாதிரி பண்ணிவிட்டே, எனக்கு ஆகாரம் வேணுமேன்னு கேட்டபோது நீதான் கையை கொடுத்து தட்டிலே உட்காந்துக்கோ, எப்ப உனக்கு ஆகாரம் வருதோ எதை கையில ஆப்புறதோ அதை பிடிச்சு சாப்பிட்டுக்கோன்ட்டான். அவன் என்ன பண்ணான்னா இதுக்கு சாபத்துக்கு விமோசனம் கேட்டது ராமலட்சுமணா உன் கையை அறக்கிற போது முன்னாடியே சொல்லி வச்சிருக்கான். அதனால இவன் காத்துட்டு இருக்கான் எப்போ ராமன் லட்சுமணன் வரப்போறான்னு. வரவா எல்லாரையும் பிடிச்சு பிடிச்சு ராமலட்சுமணன் இல்லைன்னா சாப்பிட்டுருவான். அப்படி ராமலட்சுமணனை பார்த்த உடனே அவன் ரெண்டு பேரும் ரெண்டு கையிலையும் பிடிச்சிட்டான். அவன் என்ன பண்றான்னா ரெண்டு பேரும் ஆளுக்கு அவனுடைய ஒரு கையா வெற்றிடுறான். கையை வெட்டின உடனே அவனுக்கு புரிஞ்சு போச்சு இவன் ரெண்டு பேரும் ராமலட்சுமணாவதான்னு. அவனே கேட்கிறான், நான் இப்படியே இருந்தா நீங்க யாருன்னு கேட்கிறா. ராமலட்சுமணன் சொல்லிக்கிறச்ச எனக்கு இப்ப நான் இந்த சரீரத்தோட உங்களுக்கு ஒரு தரத்தை என்னால உதவி பண்ண முடியாது. என்ன பெரிய ஒரு குழி வெட்டி அந்த குழிக்குள்ள தள்ளி என்னை எரிச்சிருந்தோம். இந்த சரீரம் எனக்கு எரிஞ்சு போச்சுன்னா நான் எனக்கு சொர்க்கம் கிடைக்கும், என் லோகத்துக்கு போவேன். அப்ப நான் உங்களுக்கு என்னால உதவி பண்ண முடியும் அப்படின்னு ராமன் லட்சுமணன் அதே மாதிரியே பண்றான். அவன் இவனுடைய பழைய இந்த கபந்தமான சரீரம், கோரமான சரீரம் போய் எரிச்சபடியினால இவன் மேல ஒரு கந்தர்வனா மாறின அப்புறம் சொர்க்கலோகத்துக்கு போற வழியில மேல ஏறிட்டான். அங்கேருந்து சொல்றான், ஆகாசத்திலேருந்து கொஞ்ச தூரம் போனேன்னா சபரின்னு ஒருத்தி இருக்கா, உனக்குன்னு காத்துட்டு இருக்கா. அவ வேடுவ குலத்தை சேர்ந்தவள், ஆனா தர்மம் இல்ல தெரிஞ்சவள். அவகிட்ட அவ இருக்கிற இடத்துக்கு நீ போ அப்படின்னு கபந்தன் சொல்றான். அதுதான் இந்த ஸ்லோகத்துடைய தாத்பரியம், சொல்லப்போற ஸ்லோகத்துடைய தாத்பரியம். தம் நிகத்ய மகாபாஹு ததாஹ ஸ்வர்கதஸ்ச சஹ சசாஸ்ய கதயாமாஸ शबरीं धर्मचारिणीं श्रमणां धर्मनिपुणाम्
அபிகச்சேதி ராகவ தம் நிஹத்ய மகாபாஹுஹு ததாஹ ஸ்வர்கதஹ ச சஹ ச ச அஸ்ய கதயாமாஸ சபரீம் தர்மசாரிணீம் ஸ்ரமணாம் தர்மநிபுணாம் அபிகச்ச இதி ராகவ. தம் அவனை நிகத்ய இது யவந்தமான அவ்யயம். நிகத்யன பொன்னுன்னு அர்த்தம். பொன்று ஹன்னுதாத்து நீ பூர்வகமான ஹன்னுதாத்து பேர்ல எப்பு பிரத்யம் வச்சு அதனால இது அவ்யயம் யவந்தமான அவ்யயம். தனித்தனியா அர்த்தம் சொல்ற அப்புறமா அன்வயம் சொல்லலாம். மகாபாஹு மகாபாஹு அப்படின்னா மகத்து மகாந்தௌ பாஹு யஸ்ய சஹா மகாபாஹு எவனுடைய கைகள் மிகவும் பெரியதாக வலிமை வாய்ந்ததாக இருக்கின்றனவோ அவன். மகாந்தௌ பாஹு யஸ்ய சஹ மகாபாஹு அப்படின்னு பகுபிரீகி சமாசம் சொல்லணும். அப்படிப்பட்ட மகத்தான கைகளை உடையவன் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் ததாக அப்படின்னு பதத்துக்கு இது சரி. ததாக அப்படின்னா எரித்தான் அர்த்தம். அது பின்னாடி கிரியாபதமா சொல்ல வேண்டியது. சொர்க்கத்தில் உள்ளவன். சொர்க்கத்தைக்கு சென்றவன் அர்த்தம். சொர்க்கத்தில் சென்றவனான சஹா அந்த கபந்தன் அஸ்ய கதையாமாச இவன் குறித்து சொன்னான். கதையாமாச அப்படின்றது கது அப்படின்ற தாத்துவனுடைய நிச்சயம் வச்சுட்டு கர்த்தரில் இட்டு அதனால கதையாமாச கூறினான். என்ன கூறினான்னா சபரியை எப்படிப்பட்ட சபரி? தர்மசாரிணி தர்மத்தை ஆசரிக்கின்றவள். தர்மம் சரதி இது தர்மசாரிணி ஸ்ரீலிங்க சப்தம். இது தர்மத்தை ஆசரிக்கின்றவள். அது மாத்திரம் இல்ல, சிரமணாம்னா சரியான அர்த்தம் என்னன்னா சன்னியாசினின்னு அர்த்தம். சன்னியாசி வேஷம் போட்டு இருக்கிறவன், சன்னியாசியா இருக்கிறவன். தர்ம நிபுணாம் தர்மசாரிணி மாத்திரம் இல்ல, ஆசரிக்கிறவ மாத்திரம் இல்ல, தர்மத்தை நன்றாக அறிந்தவள். தர்ம நிபுணாம் அவளிடத்துல அபிகச்ச கச்சன்னா போன்னு அர்த்தம். அபிகச்சனா அவளை நோக்கி போ அப்படின்னு அர்த்தம் என்று சொன்னான்னு. இதான் இந்த பதங்களுக்கு அர்த்தம். இப்ப அன்வயம் சொல்லி பார்ப்போம். மகாபாஹு மகாந்தௌ பாஹு யஸ்ய சஹா மகாபாஹு வலிமையான கண்களை உடையவனான ராகவனுக்கு விசேஷம். மகாபாஹு ராகவஹா கபந்தம் நிகத்ய கபந்தம் மகாபாஹு ராகவனுக்கு விசேஷனம். மகாபாகுவான ராகவன் கபந்தம் நிகத்ய கபந்தனை நிகத்ய கொன்ற பிறகு தம் ததாக அவனை எரித்தார். தகுதாத்து அதனுடைய லிட்டு பிரயோகம், பாஸ்ட் டென்ஸ் பிரயோகம். தம் ததாக அவனை எரித்தார்.
ஸ்வர்கதா சொர்க்கத்தில் சென்றவனான, ஸ்வஹான்றது சொர்க்கலோகம், ஸ்வர்கதா சொர்க்கத்தில் சென்றவனான, சொர்க்கத்துக்கு அவன் சுதாக போயிட்டான்னு சொல்லக்கூடாது, சொர்க்கத்துக்காக உத்யுக்தன் மேல போயிருக்கான். அப்படி சொர்க்கதா தஹா அவன் சொன்னான், ராகவ ஏ ராகவனே. இது ரெண்டு பாடம் உண்டு, ராகவம் அப்படின்னு கூட பாடம் உண்டு. அப்ப ராகவம் கதையா மாசன்னு சொல்லணும், இல்ல ராகவன்னு சம்போதனமா சொன்னாலும் தப்பு கிடையாது. ராகவ தர்ம நிபுணாம், தர்மே நிபுணா தர்ம நிபுணா தாம், தர்ம நிபுணாம் தர்மசாஸ்திரத்தில் வல்லவளான, தர்மசாஸ்திரத்தை நன்கு அறிந்தவளான, தர்ம தெரிஞ்சுட்டு இருந்தா மாத்திரம் போராது, அதான் ஆச்சாரத்துல கொண்டு வரவன். தர்மச்சாரிணி, தர்மம் சரதி இது தர்மச்சாரிணி தாம், தர்மத்தை நடத்துகின்றவளான, ஆச்சரிக்கின்றவளான, ஸ்ரமணாம் சந்நியாசினியான, ஸ்தபரி சபரி என்று பெயரை உடைய, அதுவா சபர சப்தத்துக்கே வேடன்னு அர்த்தம், அவளுக்கு பேரே அதுதான் சபரி. அபிகச்ச அவளை நோக்கி செல்வாயாக, கமுதாத்து அதுக்கு மேல முன்னாடி அபின்னு உபசர்க்கம் சேர்ந்தபடினால உபசர்க்கத்தினால தாத்வர்த்தம் மாறும். கமுதாத்துவுக்கு போரான்னு தான் அர்த்தம். அபின்ற உபசர்க்கத்தினால அவளை நோக்கி செல்கிறான் அப்படின்னு அர்த்தம். அபிகச்ச அபிபூர்வகமாய கமுதாத்துவுக்கு அவளை நோக்கி செல்கிறான். இது அவளை நோக்கி செல், அபிகச்ச செல்வாயாக. இது சஹா அந்த கபந்தன் அஸ்ய கதையாமாச, அஸ்ய இந்த ராமனின் பொருட்டு ராமனுக்கு கதையாமாச கூறினான். கத்து தாத்துவினுடைய நிச் பிரத்யம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கர்த்தரியிலிட்டு கதையாமாச கூறினான். இன்னொரு தடவை சொல்லலாம். மகாபாஹு மகாந்தௌ பாஹு யஸ்ய சஹா மகாபாஹு. எதுக்கு மகாபாஹுன்னு சொல்றார் அப்படின்னா, அவன் ராட்சசன், அவனுடைய கையை வெட்டுற அளவுக்கு இவருக்கு பலம் ஜாஸ்தி ராமனுக்கு. அதுக்கோசம் தான் இந்த மகாபாஹுன்னு பண்றது இந்த விசேஷனமே. ராட்சசன் பெரிய கையே, பலமான கையே, அவன் கையை வெட்டுற அளவுக்கு இவனுக்கு சக்தி உண்டு ராமனுக்கு அப்படின்றதுக்கோசம் தான் இந்த இடத்துல மகாபாஹுன்னு விசேஷனமே. மகாபாகுவான ராமன் தம் கபந்தம் நிகத்திய, தம் அந்த கபந்தனை, தம் கபந்தம் அந்த கபந்தனை, எந்த கபந்தம்னா முன்னாடி சொல்லப்பட்டதான கோர தரிசனம் விகிருதம் அப்படிப்பட்டதான கபந்தனை நிகத்திய கொன்ற பிறகு, அவனை கொல்றது எப்படின்னா என்னன்னா, அவனை யுத்தத்துல தோற்கடிக்க, யுத்தம் இல்லை இப்போ, அவனுடைய கையை வெட்டியாச்சு. அவனை கையை வெட்டினாலே அவனுக்கு வேற ஒன்றும் பண்ண முடியாது. அவனுக்கு அந்த கையை வெட்டினாலே அவனை நிகழ்த்தேன்ற, அவனை கொன்று அவனை கையை வெட்டின உடனே அவன் சொல்லிட்டான் என்ன, இந்த பெருசா குழி வெட்டி அந்த குழியை தள்ளுங்கோ, அது நெருப்பு நன்னா மூட்டிட்டு அந்த நெருப்புல தள்ளுங்கோ, அப்பதான் எனக்கு இந்த சரீரம் போகும், இந்த சரீரம் போனாதான் என்னால் அவங்களுக்கு உதவி பண்ண முடியும்னு. அதனால தம் நிகத்திய அவனை கொன்று, ததாக தகித்தான் தகிப்பித்தான், அவனை கொன்று எரித்தான். சச்ச அந்த அவனும், அதாவது அந்த கபந்தனும், ஸ்வர்கதஹ சொர்க்கத்தில் செல்பவனாய், சொர்க்கத்துக்கு போனான் இருக்கு, போவதற்கு முன்னாடி சொன்னான் சொர்க்கதஹா சொர்க்கத்தில் சென்றவன். அதாவது சொர்க்கத்தகான்னு சொன்னது எதுக்காகனா, அவனுடைய அந்த கோரமான ரூபம் போய்
அவனுக்கு உண்மையான கந்தர்வ ரூபம் கிடைச்சிருச்சு, நல்ல ரூபம் கிடைச்சிருச்சு. அதனால ஸ்வர்கதா, சொர்க்கத்தில் சென்றவனாய், ராகவனே தர்ம நிபுணாம், தர்மத்தில் நிபுணாம், தர்மே நிபுணா, தர்ம நிபுணா தாம், தர்ம நிபுணாம், தர்மத்தில் நன்கு அறிந்தவளான, தர்மத்தை நன்கு அறிந்தவளான தர்மச்சாரிணி, தர்மம் சரதி இது தர்மச்சாரிணி தாம். இந்த ரெண்டு விசேஷனம் எதுக்கு அவளுக்கு சொல்றா அப்படின்னா, அவளுக்கு நல்ல நல்ல பழங்கள்லாம் சேர்த்து வச்சுட்டு இருப்பாளாம் பெருமாளுக்கு தரணும்னு. ஒரு மரத்துல இருந்து வியாக்கியானம்லாம் பண்ணுவா, அவ கடிச்சிட்டு பாதி கடிச்சிட்டு கொடுத்தா அப்படின்லாம் வியாக்கியானம்லாம் பண்ணுவா. எது நல்ல பழமா பார்த்தானே எல்லாம் பழம் சொல்லணும் கூட அவசியம் இல்லை. எந்தெந்த மரத்துல எந்தெந்த பழங்கள் நன்னா இருக்கு நமக்கு தெரியும் இல்லையோ. இந்த மரத்து பழம் நன்னா இருக்கும், இந்த மரத்து பழம் புளிக்கும், மாம்பழத்துல இந்த மரத்து பழம் கொஞ்சம் நன்னாவே இருக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையோ. அந்த மாதிரி அந்த மரத்துடைய பழத்தை முன்னாடி சாப்பிட்டு வச்சு, அதனால எந்த மரத்தெல்லாம் நல்ல பழங்கள் இருக்கோ அந்த மாதிரி நல்ல நல்ல பழங்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு, அது மாதிரி தர்மத்தை ஆசரிக்கின்றவள் அவ அந்த ரிஷிகளோட கூட இருந்தா, அந்த ரிஷிகளுக்கு பணிவிடை பண்ணிட்டு இருந்தா. அந்த ரிஷிகள் தான் சொர்க்கத்துக்கு போறச்ச நானும் வரட்டுமான்னு கேட்டாம். அவெல்லாம் ஊர்துலோகத்துக்கு தேவ விஜயம் பண்றச்ச, மோட்சத்துக்கு போறச்ச இல்ல இல்ல நீ வர வேண்டாம், இங்க ராமனும் லக்ஷ்மணனும் வருவா, அவளுக்கு நீ ஆதித்யம் மன்னனு நம்ம வழி தேடி வருவா, நம்ம இந்த இடத்துக்கு வரச்சா அவளுக்கு நீ ஆதித்யம் பண்ணணும், அவர்களை வரவேற்று உபசரிக்கணும், அதனால நீ இங்க வராதேன்னு சொல்லி அதுக்கப்புறமா வா அப்படின்னு சொல்லுவா. அதனால அந்த குருவோட கட்டளை அப்படியே ஏத்துண்டு ராமன் எப்ப வருவான்னு காத்துட்டு இருக்கா. ரொம்ப வயசான கிழவி ஆயிட்டா. அவன் நன்னா இருக்கிற காலத்துல பரிச்சாரணம் பண்ணிட்டு இருந்தவன். ராம வரப்போறான்னு காத்துட்டு இருக்கா. அதனால குருவோட கட்டளையை மீறக்கூடாதுன்னு அப்படியே நின்றுட்டு இருக்கா. அதனால அவள் தர்மத்தை ஆசரிக்கின்றவள், தர்மச்சாரிணி, தர்மத்தை ஆசரிக்கின்றவளான ஸ்ரமணாம், சன்னியாசினி போல இருக்கா. அதனாலதான் ஸ்ரமணாம், சன்னியாசினி போல இருக்கின்ற சபரி, அந்த சபர குலத்தை சேர்ந்தவள் சபரி. அதனாலே அவளுக்கு சபரினே பேரு. வேடுவ குலம், அது வேடுவ குலத்தை சேர்ந்தவளான ஆம் அபிகச்ச, அவளை நோக்கி செல்வாயாக இதி என்று சஹா அந்த கபந்தன் அஸ்ய இந்த ராமனுக்கு கதையாமாக சொன்னாள். கதையாமாக சொன்னாள், இதான் இப்ப கிரியாபதம். கத்து தாத்துடைய நிச்சய பிரத்யம் வச்சுட்டு அதுக்கப்புறம் லிட்டு பிரயோகம். கதையாமாச ஆச ஆசத்துகு ஆசுகு, கதையாமாச கதையாமாசத்துகு கதையாமாசுகு, இந்த மாதிரி ரூபம். சொன்னாள், கதையாமாச சொன்னான். கஹா கதையாமாச, யார் சொன்னான்? சஹா கதையாமாச, அவன் சொன்னான். ஸ்லோகத்துல சஹான் இருக்கு. இந்த சஹான்றது கபந்தனை குறிக்கிறது. சஹா கபந்தஹா கதையாமாச. கஸ்ய கதையாமாச, யாரிடத்தில் சொன்னான்? இந்த கஸ்யான்றது சம்பந்த சாமானியத்தில், சம்பந்த சாமானியத்தில் சஷ்டி. இது கஸ்ய கதையாமாச, யாருக்கு சொன்னான்? ராகவ அஸ்ய கதையாமாச, ராகவசிய கதையாமாச, ராகவனுக்கு சொன்னான். சஹா கிம் கதையாமாச, என்னன்னு சொன்னான்? அபிகச்ச இது கதையாமாச, செல்வாயாக, அவளை நோக்கி செல்வாயாக என்று சொன்னான்.
காம் அபிகச்ச இதி கதையாமாச, எவளை நோக்கி செல் என்று சொன்னான்? சபரீம் அபிகச்ச இதி கதையாமாச, சபரியை நோக்கி செல்வாயாக என்று சொன்னான். கீதிருஷீம் சபரீம், எப்படிப்பட்ட சபரி அவள்? சிரமணாம், சந்நியாசினியாக இருக்கின்ற சபரி. புனக்கீதிருஷீம், எப்படிப்பட்ட சபரி அவள்? தர்மச்சாரிணி. இதெல்லாம் சபரீம் அப்படின்றது வித்யா ஏகவசமான அப்படின்னால அவளுடைய விசேஷணங்கள் எல்லாம் அதே மாதிரியே இருக்கு, வித்யா ஏகவசனத்திலே இருக்கு. தர்மச்சாரிணி கதையாமாச, தர்மச்சாரிணீம் சபரீம் அபிகச்ச இது கதையாமாச. புனக்கீதிருஷீம் சபரீம் தர்மநிபுணாம், தர்மநிபுணாம் தர்மச்சாரிணீம் சபரீம் அபிகச்ச இது கதையாமாச. कीदृशः सः कथयामास? कबन्धः कीदृशः? स्वर्गतः, स्वः गतः स्वर्गतः, स्वर्गத்தில் சென்றவனாய். இது ஒரு வாக்கியம். அதுக்கு முன்னாடி ததாக, அந்த வாக்கியத்துல ததாக எரித்தான். கம் ததாக, அதான் முதல்ல கஹா ததாக, கஹானா ராகவகான் சேர்த்துக்கிறோம் நாம. ராகவஹா ததாக, ராகவன் கொன்றான். ராகவஹா கம் ததாக, யாரை கொன்றான்? கபந்தம் ததாக, கபந்தனை கொன்றான். கிங் கிருத்வா ததாக, எதை செய்துவிட்டு செழித்தான்? நிகத்திய ததாக, எரி கொன்றுவிட்டு தரித்தான். கம் நிகத்திய ததாக, கபந்தம் நிகத்திய ததாக. स राघवः कीदृशः? महाबाहुः, महाबाहुः राघवः कबन्धं निहत्य तं ददाह. तस कबन्धः स्वर्गतः सन्, हे राघव धर्मनिपुणां धर्मचारिणीं श्रमणाम् अभिगच्छ इति अस्य कथयामास. இவன் பொருட்டு சொன்னான். சரியாச்சா? அரியன் சுவாமி, அன்பயம் அந்த லைன் மட்டும் என்ன சொல்ல முடியுமா அரியன்? எந்த லைனு? இல்ல அன்வயம் மட்டும் சொல்ல முடியுமா அரியன்? சொல்றேன். அரியன் மகாபாகு, மகாபாகுன்னு பதத்தினால சொல்லப்படுறது ராகவன, அதனால நம்ம ராகவன் சேர்த்துக்கணும். மகாபாகு ராகவஹா கபந்தம் நிகத்திய தம் ததாக, அவனை கொன்றான். இதுவரைக்கும் ஒரு வாக்கியம். அப்புறம் சஹா கபந்தஹா, இந்த சஹான்ற சந்தத்தினால கபந்தன சொல்றது. சஹா கபந்தஹா ஸ்வர்கதஹா, சொர்க்கத்தில் சென்றவனாய். ராகவ, ராகவனே தர்ம நிபுணாம் தர்மச்சாரிணீம் ஸ்ரமணாம் சபரீம் அபிகச்ச இது சஹா அஸ்ய கதையாமாச. ரெண்டு சஹா இருக்கு, அதனால ரெண்டு தரம். சஹா அந்த கபந்தஹா, அஸ்ய இவனுக்கு, ராமனை, அஸ்யன ராமனுக்குன்னு அர்த்தம். கதையாமாச சொன்னான். அங்க சபரின்னு ஒருத்தி இருக்கா, அவகிட்ட போக வேண்டியது அப்படின்னு அவ காத்துட்டு இருக்கா, நீ அங்க போகணும்னு. ஆமா, அபிகச்சேதி அப்படின்னு இருக்க. அபிகச்ச இதி, அபிகச்சேதி, இதெல்லாம் ஜாகிரதை. மகாபாஹு ததாக, மகாபாஹுர் ததாக, விசர்க சந்தி ரேபம், விசர்க்கம் ரேபமா மாறி இருக்கு.
ஸ்வர்கதஸ்ச ஸ்வர்கதஹ ச ஸ்வர்கதஸ்ச அந்த இடத்துல விசர்க்கம் இஷ்டா மாதிரி இருக்கு. அபிகட்சனா என்ன தெரியும்? அபிகட்சனா என்ன தெரியும்? அதான் கமு தாத்துவுக்கு போன்னு அர்த்தம். சாதாரணமா அபின்ற உபசர்க்கத்தினால நோக்கி போகுதல், அவளை நோக்கி போகுதல். மந்திரம் அபிகச்ச, மந்திரத்தை நோக்கி செல். வித்யாலயம் அபிகச்ச, வித்யாலயத்தை நோக்கி செல். இந்த மாதிரி அதை நோக்கி போகிறது. சிரமணாம் அபிகச்ச, அவளை நோக்கி செல், அதாவது அவ எங்க இருக்காளோ அந்த இடத்துக்கு போ அப்படின்னு அர்த்தம். அஸ்ய சாஸ்ய சவர்ண தீர்க்க சந்தி. அபிகச்ச இதி அபிகச்சேதி குணசந்தி. சகாரமும் அதுக்கு பின்னாடி இகாரம் இருந்தா அது ஏவா மாறிடும். சகாரத்துக்கு சகாரத்தை பின்னாடி சகாரம்னா சந்தி, இது இதெல்லாம் அச்சு சந்தி. சகாரம்னா சகாரத்துக்கு அப்புறம் இச்சு பிளஸ் தானே, அந்த அகாரத்துக்கு பின்னாடி இகாரம் இருக்கு. அந்த அகாரத்துக்கு பின்னாடி இகாரம் இருந்ததுன்னா அது ஏவா மாறுறது சேன்னு சொல்றோம். அபிகச்சேதி அப்படின்னு. சகாச்ச சச்ச விசர்க சந்தி. சரியா பச்சா? ராகவஹான்ற ரகுகுல ரகோஹோ அபத்தியம் புமான், கோத்ராபத்தியம் புமான் ராகவஹ. ரகுவிண்டிய குலத்தில் தோன்றவன் ராகவன். ராகவன்ற பேருக்கே அதான் அர்த்தம், ரகுவினுடைய குலத்தில் தோன்றியவன் அப்படின்னு. ரகுன்றவர் ஒரு ராஜா இருந்தார் முன்னாடி இக்ஷ்வாகு வம்சத்துல, ரொம்ப பிரசித்தமான ராஜா. அந்த ரகுவினுடைய குலத்தில் வந்தவனால இவன் ராகவன் பேரு. தசரதனும் ரகுபுத்திரன் தான், ரகு ராகவன் தான். ராமாயண ஸ்ரீமத் ராமாயணத்தின் நடுநுள்ள தசரதனையே ராகவன் சொல்லுவா. இவா எல்லாருமே ராகவாள் தான். யாரு? ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னா எல்லாருமே ராகவா தான். நடு அவளையும் ராகவான்ற பதங்கள்லாம் பிரயோகிப்பா. இருந்தாலும் அதிகமான பிரயோகம் ராகவன் ராமனை தான் சொல்றது ராமாயணத்துல. ஏன்னா அதான முக்கியமான கேரக்டர். தம்நிஹத்ய மகாபாஹு ததாக ஸ்வர்கதஸ்ச சஹ தசாஸ்ய கதயாமாஸ சபரீம் தர்மசாரிணீம் ஸ்ரமணாம் தர்ம நிபுணாம் அபிகச்சேதி ராகவ. ராமன் சபரியை நோக்கி போயிட்டு இருக்கார். அவர் போறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் இல்லையோ. அவர் நடந்து போற வரைக்கும் போயிட்டே இருக்கட்டும். அங்க போர் சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன கதை நடந்ததுன்னு சொல்லலாம். அது வரைக்கும் ராமன் நடந்து போயிட்டு இருக்கட்டும். சரியா? ராமன் நடந்து போட்டோம். இன்னைக்கு நாளைக்கு அவர் நாளைக்கெல்லாம் உடனே நாளைக்கே போயிட மாட்டார். அவர் போறதுக்கு ஒரு வாரம் ஆகும் நடந்து போறதுக்கு. வேற சம்சயம் உண்டா? ஆமா அடியன் ஒரே ஒரு டவுட் சுவாமி. கேளு. இப்போ ராகவ அப்படின்ற சப்தமும் ராம சப்தமும் சிமிலர் தானே சுவாமி? ஒரே மாதிரிதான். அப்போ ரமய தீதி ராம ராமனை தானே அடியன் சொல்றோம். இப்போ எல்லாருக்குமே அது புரியுமா? இல்ல ராம சப்தம் சிமிலர்னா என்ன அர்த்தம்? ராகவன்ற சப்தத்துக்கு ரகுவம்சத்தில் தோன்றினவன் பேரு. ராமன் அப்படின்றது இவனுடைய சொந்தமான பேரு, ராமனுக்கு உள்ள சொந்தமா. இப்ப ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருகன் எல்லாம் அவாவாளுடைய பேரு. ஆனா ராகவன்ற பதம் எப்படி வந்ததுன்னா ரகு குலத்துல தோன்றினபடியினால ராகவன் பேரு. இந்த ராகவன்ற சப்தத்தை ஸ்ரீமத் ராமாயணத்துல தசரதனுக்கும் சொல்லியிருக்கான் ராகவன். ராகவன்ற சப்தத்தினால தசரதனையும் சொல்லப்படுறது. சில சமயத்துல பரதனுக்கும் சொல்லிருக்கு, லக்ஷ்மணனுக்கும் சொல்லிருக்கு. அதனால ராகவத்துவம் அப்படின்றது, ராகவத்துவம்னா ரகுகுலத்தில் தோன்றினவன் அப்படின்றது
தசரதனுக்கும் ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் பரதனுக்கும் சத்ருக்கும் எல்லாருக்கும் அது துல்லியம். அதனால எல்லாரையுமே ராகவன் சொல்லலாம். ராமன் அப்படின்ற பேரு ராமனுக்கே உள்ள பேரு. அதனால இது ராமன் அப்படின்றது ராமஹான்ற நம்ம ராமனை தான் ராகவன் சொல்றோம் அதிகமா பிரயோகம். இருந்தாலும் இந்த ராகவன்ற பேர்னால எல்லாரையும் சொல்லலாம். ஏன்னா ரகோஹோ கோத்ராபத்தியம் புமான், ரகுவிண்டிய கோத்திரத்துல பிறந்தவர், அதான் ரகுவிண்டிய குலத்தில் பிறந்தவர். அதனால ராகவன். இந்த இக்ஷ்வாக் வம்சத்துல ரகுன்னு ஒரு பெரிய ராஜா இருந்தான். ராகவன் பேரு. வேற நிறுத்திடலாமா இன்னைக்கு? சரி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.